அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன். இந்த கேளக்கி சித்தர் அவரை பற்றி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன். அது எல்லாமே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு வயலட் கலர், ஒரு ப்ளூ கலர் மாதிரி. ஏன்னா அந்த மாதிரி அமைஞ்சு போச்சு அது. தொடர்ந்து அந்த மாதிரி கலர்ஸே போகிற மாதிரி அமைஞ்சுது. அப்போ அந்த கலருக்கும் ஒரு பர்பிள் மாதிரியும் ஒரு வயலட் மாதிரி தான் அவருக்கு ரிலேட்டட் ஆகுதா என்னான்னு எனக்கு தெரியல. ஒவ்வொரு சித்தரையும் வணங்கும் போதும் நான் தானாகவே எனக்கு ஒரு இது வரும். இது இந்த கலராக இருக்கும், இந்த பறவையாக இருக்கும்ன்ற மாதிரி. அந்த மாதிரி நீங்கள் என்னுடைய கேளக்கி சித்தர்னு நான் போட்டிருக்கிறேன், அந்த இது போட்டிருக்கேன் ப்ளேலிஸ்ட். அதில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு வயலட்டு இல்லைன்னா பர்பிள் தான் இருக்கும் அந்த தம்ப்நெயிலில். அது தானாகவே அதை நான் போய் செட் பண்ண போகும்போது இதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்டுக்குள்ளே ஏதோ ஒன்று தோணும். அந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த சீரீஸில் வரதுனால சரி நம்ம அதே மாதிரி போட்டுடலாம் அப்படின்னு போட்டது. இன்றைக்கி ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் தொடர்ந்து வீடியோ போட்டுட்டு எனக்கு அவர் கனெக்ஷன் கிடைக்கல, அதோடு முடிஞ்சிடுச்சு. அது ஒரு சாப்டர், அது ஒரு சகாப்தம்ன்ற மாதிரி அது முடிஞ்சிடுச்சுன்றதுலேருந்து நான் வீடியோ அதை பற்றி எதுவுமே சொல்லலை. ஆனால் ஆரம்பத்துலேருந்தே நான் அது எப்படி சொல்லியிருப்பேன்னா, அவர் சொன்ன மாதிரியே நான் விடிய எழுந்து அந்த இதெல்லாம் சொன்னேன். அப்போ வீட்டுக்குள்ளே வராது. இதில் மாடிக்கு போவேன். அந்த இடத்துல பட்டர்ஃப்ளை 7 எல்லாம் வந்திருக்கு உங்களுக்கு. 7 ஒயிட் கலர் பட்டர்ஃப்ளை எல்லாம் வந்திருக்கு. நம்ப மாட்டாங்க. அந்த மாதிரி அதாவது செட்டாக 2 ஒன்று சுற்றிட்டு 2 வந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு 2 அந்த மாதிரியே வந்தது ஒரு நாள். இதில் என்னன்னா அவர் சொன்ன அந்த டைம் எல்லாமே அதுக்குள்ளேயே சில புரிதல்கள் நடந்த விஷயம். அதில் ஃபஸ்ட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் என்ன போட்டிருந்தேன்னா, எனக்கு இவர் யாருன்னு தெரியுது, அவர் யாருன்னு எனக்கு தெரியுது. அதை நான் வெளியில் சொன்னேன்னா எனக்கு பிரச்சனை ஆகும். எனக்கு சேனல்காரங்க மூலமாக பிரச்சனை வரலாம், இல்லை வேறு யாருனால பிரச்சனை வரலாம், இல்லை வேறு ஏதோ ஒரு பிரச்சனை எனக்கு வரும். அதனால் நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேன்னா, என் லைஃப்பில் ஆல்ரெடி பிரச்சனை இருக்குது. இந்த யூடியூப்ன்றதே நான் என் மனசுக்கு நிம்மதி தரக்கூடிய ஒரு விஷயமா வச்சுட்டுருக்கிறேன். அப்படி இருக்கும்போது நான் அதுலேயே யாராவது எனக்கு எதிர்ப்பாக வில்லங்கம் பண்ணிகிட்ருப்பாங்க அப்படின்னா முடியாதுன்றத என் லைஃப்பில் சின்ன வயசுலேருந்து இப்படிலாம் சில விஷயங்கள் நடந்தது. அதனால் நிறைய எதிர்ப்பு நெகட்டிவ் இது இருக்கவங்க நிறைய பேர் என் மேலே எதிர்ப்பு வச்சுக்கிறவங்க நிறைய இருக்கிறாங்க. அப்போ போயிட்டு நான் இதெல்லாம் இப்போ நான் சாதாரணமான ஆளாக இருந்தால் நான் தைரியமாக சொல்லிகிட்ருப்பேன். அது எதனா பெருசாக கான்ட்ரவர்ஸ் ஆனால் கூட ஆகட்டும் போட்டோன்னு சொல்லிட்டுருப்பேன் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அப்போ கொஞ்சம் அப்படின்னா என் லைஃப்பில் நடந்ததுன்றதுக்கு ஒரு 2-3 எக்ஸாம்பிள் போட்டிருப்பேன். அப்போது இப்படி நடந்ததுங்க சின்ன வயசில், இப்படி நடந்ததுங்கெல்லாம் போட்டிருப்பேன். அந்த வீடியோவை கதெல்லாம் எதுக்குன்னு சொன்னாங்க. கேளக்கி சித்தரை பற்றி ஒரு 10 வீடியோ இல்லைன்னா 20 வீடியோ போட்டிருப்பேன். அதில் உன் கதெல்லாம் எனக்கு எதுக்கு சொன்னாங்க ஒரு 10 பேர். ஆனால் அந்த வீடியோ தான் 1,20,000 பேரும் நான் பார்த்துருக்குது. மற்றதெல்லாம் 20,000 பேர் 10,000 பேர் அப்படி தான் பார்த்துருப்பாங்க. என்ன ஒரு விஷயம் நடந்தது கேளக்கியர் விஷயத்துலனா, அவர் எனக்கு ஒரு ஆப்போசிட்டான ஒரு இவங்களுக்கு சம்மந்தப்பட்ட கடவுள். என்னுடைய குலதெய்வமே குலதெய்வம் இருக்கும். நிறைய பேர் முனீஸ்வரனுடைய இது பொண்ணு கொடுத்த இடத்துல முனீஸ்வரனை கும்பிட்றாங்கன்னா அவங்க வீட்டினுடைய காது குத்துக்கு இதுக்கெல்லாம் போக மாட்டாங்க உங்களுக்கு. அது இவங்களுக்கு ஆப்போசிட்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அது தான் சொந்த பொண்ணையே கொடுத்துருந்தாலும் தன்னுடைய வீட்டு குலதெய்வத்துக்கு அந்த முனீஸ்வரன் இது ஆகாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, போக மாட்டாங்க. அந்த மாதிரி ஆல்மோஸ்ட் எங்கள் மாமியார் வீடு கூட அப்படி தான். ஆனால் எங்கள் அம்மா வீட்டு இருக்கிறவங்களுக்கு முனீஸ்வரம் ஆகுன்ற சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயமாக தான் எனக்கு இவர் கொஞ்சம் வேறு பார்ட்டிஸோட கடவுளாக இருக்கலாம்ன்ற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது எனக்கு. ஆனால் நிறைய பேர் அப்படி தான் நினச்சி கேட்டிருந்தாங்க. இதில் கூட இதில் இதில் கேட்டிருந்தாங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் முனீஸ்வரனா அப்படி. ஏன்னா அதுதான் நிறைய பேருக்கு அது ஆகாதுன்னு சொல்லுவாங்க நாட்டில் நிறைய பேருக்கு. அதனால தான் முனீஸ்வரனான்ற மாதிரி கேட்டாங்க. ஆக்சுவலாக முனீஸ்வரன் கிடையாது. இப்போ ஒரு க்ளூ கிடைக்கலாம் உங்களுக்கு. நான் இவர் ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமி 3 பெயர்களோடு சம்மந்தப்பட்டிருக்காருன்னு சொல்லுவேன். அதாவது செங்கல் கூடவும் சம்மந்தப்படுறாரு, வீடு வாங்குதல் நிலம் வாங்குதல் அது கூட சம்மந்தப்படுறாரு. ஆனால் தொழில் விஷயத்தில் ஜாப் விஷயத்தில் ஒரு பெரிய சூப்பர் விஷயத்தை அவர் பண்ணி கொடுத்தாரு. அந்த மாதிரி அது கூட அவர்கிட்ட வேங்கட சுபானந்த சுவாமிக்கு ராமன்ற பேர், ஆனந்தன்ற பேர், HDFC பேங்க்கு இது 3மே அவர் கூட சம்மந்தப்படுது. இது இல்லாமல் நிலவில் சம்மந்தப்பட்ட செங்கல் இதெல்லாம் சம்மந்தப்படுதுன்னு நான் வேங்கட சுபானந்த சுவாமியோட இது போட்டப்போ ஃபுல்லாக சொல்லியிருந்தேன். அவருடைய புரட்டாதி நட்சத்திரம் இன்றைக்கி மத்தியானம் 2 மணியிலிருந்து நாளைக்கு மத்தியானம் 1 மணி வரைக்கும் புரட்டாதி நட்சத்திரம். ஸோ இவங்களுக்கு வேங்கட சுபானந்த சுவாமியோட இன்னைக்கு மத்தியானத்துலேயே தொடங்கிடுது. இதில் என்ன ஆகுதுன்னா, நான் 2 நாளாகவே உங்களுக்கு வீடியோ போட்டுட்ருக்கேன் இல்லைங்களா. இந்த மாதிரி நகை எடுத்து போய் வச்சேன், அம்மா வீட்டு நகை வச்சேன். இந்த மாதிரி சப்த ரிஷிகளை கும்பிடணும். ஈவினிங் 7 மணினா ஆண்கள் சப்த கன்னிகளையும், பெண்கள்
சப்த ரிஷிகளையும் வணங்கினா எங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்கும். அது ஆஃபீஸ்லேயோ வீட்லேயோ எங்கேனாலும் நடக்கும். ஆண்கள்லாம் பெண்களால் பிரச்சனை இருக்குதுன்னா நீங்கள் வந்து சப்த கன்னிகளை வணங்குங்க. உங்களுடைய பெரிய மேஜர் உங்கள் வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த மேஜர் பிரச்சனைக்கு ஏதோ ஒரு பெண் காரணம் என்றால் ஆண்கள் எல்லாம் நீங்கள் சப்த கன்னிகளை மாலை 7 மணிக்கு கும்பிடுங்க. அவங்க காயத்ரி மந்திரியும் நான் அதில் போட்டுட்டேன் நேற்று போட்ட வீடியோவில். அதுக்கு முன்னே வந்து சப்த ரிஷிகள் போட்டேன், அதில் சப்த ரிஷிகளோட ஸ்லோகமும் போட்டேன். பெண்களுக்கு ஏன்னா ரிக்வேதத்திலே அது பெண்களுக்கு மிக உகந்ததாக இருக்கின்றது அந்த சப்த ரிஷிகளை வழிபடுவதுன்னு சொல்லிட்டு இருக்குது. அதனால் ஆணாதிக்கம்ன்றதே அவங்களுக்கு தானே, உங்களுக்கு வந்து அவங்க பண்ணுறாங்க. அப்போ அந்த ரிஷிகளை பெண்கள் வணங்கினா பெண்களுக்கு அதனால் எதனா அந்த ஆணாதிக்க விஷயத்தை குறைக்கலாம். ஒருவேளை அந்த சப்த ரிஷிகளை வணங்கத்தினால ஆண்களால் உண்டாக்கப்பட்ட சட்டத்திட்டங்களால் தான் அஃபெக்ட் ஆகுது பெண்களுக்குன்னா, அதன் காரணமாக அது அரசாங்க விஷயமோ வீட்டு விஷயமோ உங்களுக்கு அதன் காரணமாக பெண்களுக்கு ஏதோ சுமூகமான ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு தான் ரிக்வேதத்தில் பெண்களுக்கு இது முக்கியமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன், நீங்கள் வந்து கன்னிமார்கள் அவங்க வந்து ரிஷிகள் வணங்கட்டும், ஆனால் ஈவினிங் 7 மணிக்கு வியாழக்கிழமை வந்து ஈவினிங் 7 மணிக்கு கிழக்கு பார்த்து உட்காந்துன்னு அந்த ஸ்லோகத்தை சொல்லணும். அந்த மாதிரி வந்து 2 வீடியோலையுமே அந்தந்த டிஸ்கிரிப்ஷனில் கன்னிமார்களுக்கான இது நேற்று போட்டதில் போட்டேன், ரிஷிகளுக்கான இதில் ரிஷிகளினுடைய ஸ்லோகத்தை போட்டிருக்கேன். இது மாதிரி வந்து நேற்று நான் அதை ஆரம்பிச்சிட்டேன், அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் என்ன ஆச்சுன்னா டிக் பண்ணி என் லைஃப்பில் எதனா பெரிய பிரச்சனை இருக்கும் இல்லைங்களா மேஜராக, அந்த விஷயத்தை என்ன ஆகுதுன்னா ஃபோன் கால் மூலமோ நேற்று நான் போட்ட வீடியோவிலே அதுதான் போட்டிருந்தேன். இந்த மாதிரி வந்து என்னுடைய அம்மா வீட்டு சைடு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அம்மா வீட்டிலே டௌரியாக கொடுத்த நகையை எடுத்து போய் வச்சேன்ற கதைலாம் நேற்று நான் போட்டிருந்தேன் அந்த ரிஷிகள் கதையில். அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்குது என்னென்னலாம் இருக்குமோ அது என்ன ஆயிடுச்சுன்னா நேற்றுலேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது இன்றைக்கி பூரட்டாதி நட்சத்திரம் அன்றைக்கி இன்னும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அதனுடைய விளைவு. அதாவது வெவ்வேறு இடங்களிலிருந்து வருகின்ற எனக்கு தகவல்கள், வெவ்வேறு இடத்திலிருந்து வருகின்ற தகவல்கள்னால எனக்கு வந்து ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகுது. அதில் என்ன ஆகுதுன்னா நான் போயிட்டு எப்பவுமே அந்த மன உளைச்சல் காரணமாக நிறைய பேர்கிட்ட திரும்ப ஃபோன் பண்ணி பேசிகிட்டே இருக்கேன். அதில் என்ன ஆகுதுன்னா நான் காலையில் போய் கும்பிட்ற ஆள், காலையில் போய் சூரியனை கும்பிட்ற ஆள் இன்றைக்கி என்ன பண்ணுறேன், நான் அங்கே போயிட்டு சூரியனை எல்லா சித்தர்களையும் கும்பிட்டுட்டு தான் வந்து இட்லி சாப்பிடுவேன், காஃபி குடிப்பேன். இன்றைக்கி என்ன அந்த சர்ச்சை எழுந்துக்கும் போதே ஃபோன் கால் தான் அதுலேருந்து ஆரம்பிக்குது. ஆனால் இந்த கேள்விப்பட்ட விஷயங்கள் அதுக்கு விளக்கம் சொல்கிறதுக்கு இன்னும் 2 பேருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறது, அதுக்கு அவங்களுடைய பதில் எனக்கு வர்றதுக்கு இப்படியே 12 தாண்டிடுச்சு. ஆல்மோஸ்ட் வந்து புரட்டாதி நட்சத்திரத்தை நெருங்கிடுச்சு. அப்போ தான் நான் என்ன பண்ணுறேன், மாடிக்கு போயிட்டு கும்பிடலாம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன், எனக்கு எப்பவுமே கும்பிட்றது தான். சரி லேட் ஆகிடுச்சு, 12 தாண்டிடுச்சு, பரவாயில்ல, இருந்தால் கூட நம்ம வந்து எப்பவுமே கும்பிட்ற எல்லா சூரியன்லேருந்து எல்லா சித்தர்களும் கும்பிட்றதெல்லாம் கும்பிட்றேன். என்னால் ஒரு லைன் கூட லைனாக சித்தர்கள், கிரகங்கள், அதுக்கப்புறம் சித்தர்கள், அதுக்கப்புறம் வந்து வேறு இதுங்க எங்கள் தாய் வீட்டு அம்மா வீட்டு குலதெய்வங்கள், கிராம தெய்வங்கள்னு சொல்லிட்டு லைன் வரும். இதில் என்னால் ஒரு 5 சாமிக்கு மேலே சொல்லவே முடிய மாட்டேங்குது. என்னன்னா இந்த டாப்பிக்கு காலையிலேருந்து ஓடிச்சு பாருங்கள் சொன்னது விஷயங்கள்லாம் அதுதான் போகுது. அது எப்படி பண்ணலாம், இது எப்படி பண்ணலாம், அது எப்படி சொல்லலாம், அது ஏன் பண்ணலாம், இப்படி ஏன் பண்ணலாம், அவ்வளோ தைரியமாக அவங்களுக்கு, அவ்வளோ இதுவாக உனக்கு நம்மளை வந்து நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும், நம்ம எவ்வளோ தூரம் போனாலும் அவங்க இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணுறாங்களா, இவ்வளோ சூப்பரான ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணுறாங்களா, அவங்க வந்து அப்போ வந்து அடங்கிறதா இல்லையா அப்படின்னு அந்த எண்ணம் தான் வருதோ தவிர இந்த சித்தர்களுடைய பேரை சொல்லியே முடிக்க முடியல என்னால். அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒன்றா சரி மறுபடியும் என்னை ஆசுவாசப்படுத்தி நான் என்ன பண்ணுறேன், ஒரு லைனில் கேலக்கி சித்தர் வரும். அது வந்து நான் அதில் வேறு ஒரு விஷயம் பாருங்கள், நான் இதுக்கு முன்னாடியே இன்றைக்கி தான் இப்படி சொல்கிறேன், ஆனால் அதுக்கு முன்னாடியே கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே நான் வந்து ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமிக்கும் கேளக்கிய சித்திருக்கும், அதே மாதிரி கிருபானந்த வாரியார் வேங்கட கிருபானந்தன்றதுல ஆனந்த வருதுன்னு எப்பவுமே இவர் கூட ஒன்றுன்னு நினைப்பேன். இது சுவாதி நட்சத்திரம் அன்றைக்கி மானு சாமிகளுக்கு அவருடைய ஜீவசமாதினால் பிறந்தது வந்து கிருபானந்த வாரியார், அதனால் அது சுவாதின்றது ஒன்று ஞாபகம் வரும். ஆனால் எனக்கு எந்த சம்மந்தமே இல்லாமல் வேங்கட சுபானந்த சுவாமிக்கும் கேளக்கியருக்கும் ஏதோ சம்மந்தங்குதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோலாம் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அப்போவே மைண்டுக்குள்ளே தோணி நான் என்ன பண்ணேன், லைனாக செட்டாக தான் சொல்வேன். அதாவது ஸ்ரீமத் சத்குரு கனகம்பட்டி பழனிசாமி கூட ஸ்ரீலஸ்ரீ பரஞ்சோதி பாபா சொல்வேன். ஏன்னா அவர் தென்பழனி, இவர் வடபழனின்றதுனால அது செட்டாக சொல்வேன். கடுவெளி சித்தர், இடைக்காட சித்தர்,
அப்படி திருவண்ணாமலையில் இருக்கின்ற வடக்கு ராஜகோபுரத்தை கட்டிய அம்மணி அம்மா யோகிராம் சுரத்குமார் திருவண்ணாமலையில் இருக்கிறவங்க அவங்க. அந்த மாதிரி செட்டாக தான் சொல்லுவேனே நான். மானூர் சாமியும் ஒட்டன் சத்திரம் அவங்க கிட்ட இருக்காங்க. மானூர் சாமியும் ஒட்டன் சத்திரம் சாமியும் ஒரு செட்டு. அந்த செட்டு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த செட்டிலே நான் ஆல்ரெடி சேர்த்து தான் வச்சுருக்கிறேன். அந்த செட்டில் முதல்ல நான் வந்து ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமியை சொல்லிவிட்டு அவர் கூட தான் கேளகேசத்தர் சொல்வேன் நான் எப்பவுமே. இந்த செட்டில் நான் வச்சுட்டுருக்கேன் ஆல்ரெடி. இது கரெக்டாக இன்றைக்கி பூரட்டாதி நட்சத்திரம் அன்றைக்கி பார்த்து, பூரட்டாதி நட்சத்திரம்னா வேங்கட சுபானந்த சுவாமி. இது பூரட்டாதி நட்சத்திரம் மத்தியானம் 2லேருந்து தொடங்குது. ஆனால் நான் ஒரு 12:30 தான் போகிறேனே மாடிக்கு இது வந்து கும்புறதுக்காக போகிறேன் எல்லாம் சொல்கிறதுக்கு. அப்போது ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமி கிட்டே எல்லா சித்தர்களையும் சொல்லி முடிச்சிடுறேன். எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சிட்ட பின்னாடி நான் வந்து ரொம்ப டீப்பாக அந்த நடந்த சர்ச்சைகள் விஷயங்களை பற்றி சொல்லி வேண்ட ஆரம்பிக்கிறேன். அன்றன்றைக்கு நடக்கிற பிரச்சனைகளை பற்றியும் சொல்லுவேன். டெய்லியே ஸ்டாண்டர்டாக சில வேண்டுதல்கள் வச்சுட்ருப்பேன். அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ நேற்று இன்றைக்கி நடந்த சர்ச்சைகள் சம்மந்தமாக சில வேண்டுவேன். அந்த மாதிரி நான் வேண்டுறேன். ரொம்ப கோவத்தில் உச்சத்தில் வேண்டுறேன். அப்போது கரெக்டாக ஒரு ஒயிட் கலர் பட்டர்ஃப்ளை இவர் ஏற்கனவே நான் இவரையும் அவரையும் ஒன்றா பண்ணுறதோடு இல்லாமல் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இப்போ வேங்கட சுபானந்த சுவாமி இது இன்னொரு 20 நிமிஷத்துலேயோ 30 நிமிஷத்துலேயோ பூரட்டாதி தொடங்க போகுது. என்னை பிரச்சனை பண்ண வச்சு கரெக்டாக பூரட்டாதி நட்சத்திரம் வரும்போது என்னை மாடிக்கு போக வச்சு நான் எக்ஸ்ட்ரீமாக அதை பற்றி வேண்டும்போது கரெக்டாக ஒயிட் கலர் பட்டர்ஃப்ளை வந்து பெரிய வட்டமாக என் தலையை சுற்றி பெரிய வட்டமாக நான் மேலே வச்சுட்டு செடிங்கள்லாம் இருக்குது. அது செடிங்களை ஒன்று உட்காந்து போய் அதுக்கப்புறம் பெரிய வட்டமாக என் தலையை சுற்றிட்டு போயிட்டு பின்னாடி மஞ்சள் கலர் பட்டர்ஃப்ளை வரும். மஞ்சள் கலர் பட்டர்ஃப்ளைனா நான் எப்போ ராகவேந்திரரை கும்பிட்டுட்டு இருந்தனோ, ராகவேந்திரரை பற்றி உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்தனோ, அப்போல்லாம் ராகவேந்திரன் சொல்லும்போதெல்லாம் எல்லோ கலர் பட்டர்ஃப்ளை வரும். அதனால் எல்லோ கலர் வந்தாவே நான் கொஞ்சம் ராகவேந்தர் தான் நினைப்பேன். ரொம்ப ஆஃப் ஒயிட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குதுன்னா கூட கேளிக்கிறன் தான் எடுத்துக்கிறது. ஆனால் இந்த முறை எனக்கு வந்தது வந்து பியூர் ஒயிட்டில் தான் வந்தது. அதுலேயும் நான் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கோவத்தில் சொல்லும்போது வந்தது. ஆனால் நான் அந்த தொடர்ந்து போட்ட வீடியோவிலேயே இல்லை ஒரு மேஜர் விஷயத்தை எனக்கு அவர் நிறைவேற்றி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கார் அவர். ஒரு மேஜர் விஷயம் அதை சாதாரணமாக உலகத்தில் எல்லோரும் வந்து கல்யாணம் பண்ணணும், குழந்தை பிறக்கணும், வேலை கிடைக்கணும்னு வேண்டுவாங்கல்ல, அதெல்லாம் தாண்டின ஒரு வேண்டுதல் அது. அதை வந்து அந்த சமயத்தில் குபேர யந்திரம் ஒன்று போட்டு வைக்கிறேன். நான் அந்த பூஜை 7 நாளோ என்னவோ அதை நான் செய்யும்போது குபேர யந்திரம் ஒன்று ஹாலில் இருக்குது. அது கூட நீங்கள் நிறைய பார்த்துட்டுருக்குறீங்க இப்போ தொடர்ந்து. அந்த யந்திரத்து மேலே பரமபதம் விளையாட்டு கூட எனக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. அந்த பரமபத விளையாட்டு அதனால் கரெக்டாக நான் அவரை வேண்டுறேன். ஒரு சத்தம் கேட்குது ஹாலில். வேண்டுறேன்னா அந்த விளக்கேற்றிட்டு காலையில் சொல்லணும்ல 108 முறை. அந்த இது அவர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹால் பக்கம் ஒரு சத்தம் கேட்குது. அது எலியாக கூட இருக்கலாம், எதுவானா இருக்கலாம். ஆனால் ஒரு ஆள் நடமாடுற மாதிரியே ஒரு இது கேட்குது. அப்போது ஒவ்வொரு பார்ட்டாக எபிசோடாக போடும்போது ஒன்று நடக்குது. ஒரு நாள் விபூதி வாசனை வருது, இன்னொரு நாள் 7 பட்டர்ஃப்ளை வருது. இந்த மாதிரியே வீடியோ போட்டுன்னு வந்துட்டேன். அன்னன்னைக்கு என்ன நடக்குதோ. அப்புறம் ஒரு பெரிய கருவண்டு நான் வந்து உங்ககிட்டலாம் எலுமிச்சம்பழத்தை காலில் 10 விரலையும் சுற்றிக்கிட்டு அப்புறம் எடுத்து போயிட்டு முச்சந்தியில் போட்டுருங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அன்றைக்கி அதெல்லாம் போட்டுட்டு நான் திரும்பி வந்து உள்ளே மறுபடியும் பூஜை ரூமுக்கு வரும்போது பூஜை ரூமில் பெரிய இது கருங்குளவி வந்து சுற்றிக்கிட்டு இருந்தது. அதை அப்படியே போட்டேன், வீடியோவே போட்டேன். அதை நான் அந்த மாதிரி ஒரு நாளும் வந்து அப்படி தான் நல்லாவே உனக்கு காட்சி கொடுத்த விஷயந்தான் நடந்தது. அதில் வந்து என்ன ஆச்சுன்னா அந்த மாதிரி அவரை நான் ரொம்ப வேண்டதில் ஒரு வித்தியாசமான ஒரு வேண்டுதல் ஒன்று இருக்குது என் மைண்டில். அது வந்து அந்த பரமபதம் மாதிரியே இருக்கும். அது குபேரனுடைய எந்திரம் பார்க்கறதுக்கு கட்டங்கட்டமாக ஆனால் ஒரு டைமண்ட் மாதிரி இருக்கும். பரமபத விளையாட்டில் பாம்பு மேலே போகிற மாதிரியும் ஏணி மேலே போகிற மாதிரியும் தான் அந்த இது இருக்கும், அந்த போர்டு. நான் அங்கே கும்பிட்டுட்டு இருக்கும்போது ஹாலில் ஒரு சத்தம் கேட்குது. அதுலேருந்து எழுந்து வந்து எல்லாம் நான் 108 முறைலாம் சொல்லி முடிச்சுட்டு வந்து பார்க்கும்போது நான் உங்களுக்கு காட்டி கூட இருப்பேன். அதை எலி போனால் கூட உங்களுக்கு சைட்லேருந்து கலைஞ்சிருக்கணும் உங்களுக்கு எலி போனால் கூட. ஆனால் ஒரு மனுஷன் மேலேருந்து கை வச்சு பண்ணால் எப்படியோ அந்த மாதிரி 2 இடத்துல பரமபதம் போர்டில் எப்படி பாம்பு இப்படி வளைஞ்சி அந்த உள்ளேயும் மேலேயும் அப்படி சுற்றிக்கிட்டு ஒரு பாம்பு 2 பாம்பு ராகுக்கு இது மாதிரி 2 பாம்பு இப்படி வந்துருந்தால் எப்படி இருக்குமோ, பரமபத விளையாட்டில் எப்படி பாம்புகள் வந்து இப்படி வருமோ அந்த மாதிரி 2 இடத்துல பாம்பு மாதிரியே அந்த இன்ட்டாக கட்டமாக இருக்கிறதுல அப்படி நுழைஞ்சு அப்படி போயிருக்கிற மாதிரியும் அந்த கார்னரில் அந்த பாம்போட தலை மாதிரி இருக்கிற மாதிரியும் இருக்குது. ஆனால் அது எலி பண்ணியிருக்கலான்ற மாதிரி நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டா கூட எதுவும் ஒரு அமானுஷி சக்தி வந்து பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை விஞ்ஞான ரீதியான்னு சொல்லிட்டு பார்த்தா கூட நான் அதை கிட்டவே அதை எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சிருப்பேன். அந்த எலி போயிருந்தால் கூட அது சைடில் கலைஞ்சி தானே போயிருக்கும். ஆனால் ஒரு மனுஷன் கை வச்சு பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா நான் போகும்போது
எழுந்து காலையில் போகும்போது உள்ளே பூஜை ரூம் போயிட்டு அந்த கேளக்கீசத்தில் கும்புறத்துக்கு போகும்போது நீட்டாக இருக்குது அந்த கோலம். அதுக்கு ஏன்னா ஒவ்வொரு நாளுமே நான் எழுந்துக்கும் போது ஹாலில் போட்டேன். இப்போ கூட வந்து இந்த பச்சைக்கிளி கோலம் இருக்குது. நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கெல்லாம், அந்த பச்சைக்கிளியோ இல்லை யானையோ போட்ட கோலத்தை கார்த்திகை தீபம் வரைக்கும் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். இப்போ கூட நாளைக்கு கார்த்திகை தீபத்துக்காக இன்னொரு விஷயம் சொல்ல போகிறேன். கல்யாணம், குழந்தை சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான விஷயத்த நாளைக்கு தான் போட போகிறேன் அதை. அது அந்த பச்சைக்கிளியோ அந்த பச்சைக்கிளியோ யானையோ, யானை எதுக்கு போடணும், பச்சைக்கிளி எதுக்கு போடணும்னு சொல்லியிருக்கேன். அதில் கார்த்திகை தீபம் வரைக்கும் அதை வச்சுக்கணும் நீங்கன்னு சொல்லியிருக்கேன். அது நான் இன்னும் அப்படியே தான் வச்சுட்டுருக்கேன். சுற்றி மட்டும் வீடு பெருக்கி தொடச்சி எல்லாம் பண்ணிவிடுவேன். ஆனால் அந்த பார்ட் நான் போட்டது மட்டும் ஒரு 20 டேஸ்க்கு 15 டேஸ்க்கு வச்சுக்குவேன். அது பல அற்புதங்களை தொடர்ந்து அந்த இயந்திரங்கள் செய்துன்றதுனால தான் ரீசெண்டாக நான் உங்களுக்கு வந்து அந்த இந்த எந்திரம், அந்த பிள்ளையாரோடைய ஒரு எந்திரம் சொல்லி அதுக்கான ஸ்லோகமும் போட்டு இப்போ ரீசெண்ட் டேஸில் எந்திரங்கள்னே ஒரு பிளேலிஸ்ட் போட்டு அந்த பிள்ளையார் தான் ஆரம்பித்து வச்சுருக்கேன். அது அவ்வளோ பெரிய மாற்றங்களை பண்ணுதுன்னு. அந்த பச்சைக்கிளி கோலம் கூட எவ்வளோ அற்புதங்கள் பண்ணிட்டு தான் இருக்குது, பண்ணாமலாம் இல்லை. அது வந்து வச்சுட்டுருக்குறேன் இப்போ இந்த அந்த மாதிரி அவரை கும்பிடும்போது அந்த டைமண்ட் ஷேப் வந்து குபேரனுக்குரிய எந்திரம் அது. அதை போட்டுட்டப்போ அவரை கும்பிடும்போது தான் அந்த 2 பாம்புகள் போகிற மாதிரி நான் பூஜை முடிச்சுட்டு போகும்போது நீட்டாக இருக்குது போட்டது. ஆனால் அது 2 பாம்புகள் மாதிரி இருக்குது வந்தது. அது பரமபத விளையாட்டு மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு. ஆனால் பரமபதம் விளையாட்டுக்கும் எனக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. அந்த விஷயமாக தான் ஒரு வேண்டுதல் அவர்கிட்ட வைக்கிறேன் நான். அந்த விஷயத்தில் தான் அவர் வந்து அதை நான் பண்ணி கொடுப்பேன்ற மாதிரி சொல்கிறாரு ஒப்புதல். ஒரு விஷயத்த ஒரு சமிக்ஞையாக புரிய வைக்கிறாரு எனக்கு. அந்த பரமபதம் விளையாட்டில் நீ கேட்டல்ல, அது அந்த விஷயம் வந்து நடத்தி கொடுக்குறது அவ்வளோ சாமானியமான விஷயம் கிடையாது. அது ரொம்ப பெரிய விஷயம். அது வந்து அவர் பண்ணி கொடுப்பேன்ற மாதிரி சொல்கிறாரு அவர். ஆனால் நான் வந்து இவர் வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு ஜென்மத்தில் இவர் நம்மளுக்கு எதிர்ப்பான ஒரு மனிதர்களோ இல்லை எதிரி ஆத்மாக்களினுடைய சம்மந்தப்பட்ட கடவுள்ன்ற மாதிரி என் மைண்டுக்கு ஒன்று தோணிடுது. அது 3 முறை வேறு 3 கடவுள்கள் ஒப்புதல் சொல்கிறாங்க. 3 கடவுள்கள் ஆமாம் நீ நினைத்தது கரெக்டு தான், அது அவர் தான் அப்படின்றாங்க. இப்போ நான் இந்த 3த்தில் இவர் ஒன்றுன்னு பார்த்துக்குங்க. இதில் அது நான் சொன்னது யாருன்னா, வேங்கட சுபானந்த சுவாமிக்கு சம்மந்தப்பட்ட 3 விஷயம் சொன்னேன் இல்லைங்களா? ஆனந்த, ராம, அதுக்கப்புறம் HDFC பேங்க்கு, நிலம், செங்கல் இதெல்லாம் சம்மந்தப்பட்டதுன்னு சொல்கிறேன் இல்லைங்களா? அதில் ஒன்று தான் அவர். நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருந்தேன் முன்ன, யாருன்னு சொல்ல மாட்டேன். அதில் ஒன்று தான் அவர் அப்படின்னு நான் கண்டுபிடிச்சதுக்கு 3 தெய்வங்கள் அதுக்கு சாட்சி சொன்னது. 3 தெய்வங்கள் ஆமாம் நீ கண்டுபிடித்தது சரிதான்ற மாதிரி ஒரு காட்சி கொடுத்தது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது ஏதாவது ஃப்யூச்சரில் ஒரு சந்தர்ப்பம் வந்தால் அப்போ நான் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி வந்தது என்னன்னா, இந்த மாதிரி கஷ்டத்தோடு கரெக்டாக பூரட்டாதி நட்சத்திரம் வர சமயத்துலேயே நான் லேட்டாக போய் அந்த இடத்துல கும்பிட்ற மாதிரி ரொம்ப கஷ்டப்படும்போது 3 முறை வந்து என்னுடைய ஃபஸ்ட் டைம் அந்த செடிங்களில் உட்காந்து அதுக்கப்புறம் தலையை சுற்றிட்டு போகிறது ஃபஸ்ட் டைம் நான் ரொம்ப வருத்தத்தோடு சொல்லும்போது. இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து இன்னொரு வேண்டுதல் வருது. இன்னொரு வேண்டுதல் மேஜராக ஒரு வேண்டுதல் ஒன்று வைக்கிறேன். கோவமாக சொன்னப்போ கிட்ட வந்து சுற்றுனது. இன்னொரு மேஜர் வேண்டுதல் இருக்குது. அதை சொல்லும்போது தூரத்துலேருந்தே மரத்துங்க சைடில் வந்து பியூர் ஒயிட்டு பட்டர்ஃப்ளை. இப்போ என்னை தலையை சுற்றின பட்டர்ஃப்ளையை விட அது கொஞ்சம் குட்டியாக இருக்குது. அது தூரத்தினால இருக்குதுன்றதில்ல, அது இன்னும் பியூர் ஒயிட்டாக இன்னும் குட்டியாக இருந்தது. அது வந்து நான் இன்னொரு மேஜர் வேண்டுதல் பண்ணும்போது தூரத்தில் அப்படி போச்சு. இன்பிட்வீனில் லைட்டு ஆஃப் ஒயிட் மாதிரி இன்னொரு பட்டர்ஃப்ளை வந்தது. அது வேணால் கூட ராகவேந்திரா இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். இந்த மாதிரி இப்போது எனக்கு தோணிடுச்சு, இப்போ நாளைக்கு மத்தியானம் 1 மணிக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒன்றுமே இல்லை, 108 முறை ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமி, 108 முறை ஓம் ஸ்ரீ கேளகேசத்தர் நமோ நமக அப்படின்னு ஏதாவது விளக்கேற்றி வச்சுக்கிட்டு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய வேண்டுதலை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். உங்கள் வேண்டுதல் அது ஏதாவது 9 டைம்ஸ் சொல்லுங்கள். இல்லை ஏன்னா அது 9ன்றது இது சரியாக வரும்னு தோணுது எனக்கு. வேங்கட சுபானந்த சுவாமி கூட ஒரு 7 வேங்கட சுபானந்த சுவாமின்னாவே 7. அதனால் இவருக்கும் 7 வச்சுக்கலாம் நம்ம. எனக்கு ஏதோ ஒரு காரணத்தால் இவங்க 2 பேருக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்குதுன்னு தோணுது. அதனால் நம்ம இவருக்கும் 7 வச்சு அப்பயே சொன்னேன்னு நினைக்கிறேன். அதனால தான் 7 பட்டர்ஃப்ளை வந்தது. கரெக்ட், அப்பயே சொன்னேன் நான் 7 பட்டர்ஃப்ளை வந்ததுன்னு. அதனால் இவருக்கு 7ன்ற நம்பர் தான் சரி வரும்ன்றதை நான் அப்பயே சொன்னேன். அதனால் இவருக்கும் நீங்கள் 7ன்றதை வச்சுக்கலாம். காரணம் என்னென்னா, அந்த சப்த கன்னிகளை பற்றி உங்களுக்கு சொன்னதோட நான் அதை வணங்கினேன். நேற்றும் அது ஸ்லோகங்கள்லாம் சொன்னேன் 7 மணிக்கு கரெக்டாக. இன்றைக்கி தான் அது 7 மணிக்கு விட்டேன்னு நினைக்கிறேன். இதை ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுங்க, 7னாலே 7லேருந்து நீங்கள் ஒரு 7:45 வரைக்கும் கூட இது பண்ணலாம். அப்போ தான் நீங்கள் கவனிக்கிறீங்க. இல்லை தொடர்ந்து அலாரம் வச்சுக்கிறீங்க. இல்லைன்னா ஒரு 7லேருந்து ஒரு 7:45 வரைக்கும் கூட நீங்கள் அதை வந்து சொல்லலாம்.
அதனால் கரெக்டாக 7க்கு தான் சொல்லணுமான்றதில்ல. 7லேருந்து 7:45க்குள்ளே நான் சொன்ன அந்த சப்தரிஷி, சப்தகனி சொல்லலாம். அதை நான் சொன்னதின் விளைவாகத்தான் எனக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, வேங்கட சுபானந்த சுவாமியும் கேளக்கி சித்தரும் ஜாயின் ஆகுறாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம். உண்மையிலே ரொம்ப நாளைக்கு அந்த ஒயிட் பட்டர்ஃப்ளை நான் பார்க்கவே இல்லை அதுக்கப்புறம். ஆனால் ஒரு எக்ஸ்ட்ரீம் விஷயம்லாம் பண்ணார் எனக்கு அவர். அவர் வந்து வந்து எனக்கு வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து அவர் காட்சி கொடுத்த விஷயமோ, என் கூட அவர் வந்து மிங்கிளான விஷயமோ, அதெல்லாம் வந்து அற்புதமானது. அதெல்லாம் ஓரளவுக்கு ஒரு 45% அந்த வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கிறேன். ஆனால் அவர் வந்து இது பண்ணியிருக்காரு. ஆனாலும் அவர் வந்து எனக்கான இது இல்லை. யாரோ ஒரு இந்த அதனால தான் நான் சொல்கிறது, உங்களுடைய பிடிக்காதவங்களும் வாழ்க்கையில் பெருசாக ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா கூட, அவங்களுடைய நட்சத்திரத்தை கொண்டவர்களாலேயே உங்களுக்கு நல்லதும் கெட்டதும் நடக்குதுன்றதுனால, அதனால தான் நான் கேளக்கி சித்தரையும் கெட்டியாக பிடிச்சி வச்சுருக்கிறேன். அதனால தான் நான் அவரை வந்து விடாமல் பிடிச்சி வச்சுக்கிறேன். அந்த மாதிரி இவர் இருக்கக்கூடும். பூரட்டாதி நட்சத்திரம் கூட அப்படிதான். அவங்களுக்கு வந்து அந்த நட்சத்திரத்தினாலேயே மிக நல்லதும் நடக்கக்கூடும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் அதை நான் பண்ணுறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இது 2த்தையும் இது பண்ணுங்கள், அது வேறு விஷயம். அவர்கிட்ட நான் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கஷ்டப்பட்ட விஷயம் என்னன்னா, காலையில் அந்த காலையில் அந்த மதியத்துக்கு மேலே அவர்கிட்ட எப்போ அந்த பட்டர்ஃப்ளை வந்ததுன்னா, ஒரு மனுஷனுக்கு இன்னொரு ஒரு பயங்கர ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்ச மனுஷன் என்ன பண்ணுவான் எப்போன்னே, இவங்களால இனிமேல்ட்டு இதை பண்ணவே முடியாது, இனிமேல்ட்டு இவங்களுக்கு இதை தாண்டி ஒரு பணபலம் இருக்காது, எப்படின்னாலும் அவங்கள நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் என் லைஃப்பில் பார்க்குறேன். அவங்க என்ன நினச்சிருக்காங்கன்னா, இந்த விஷயம் மட்டும் உன்னால் பண்ணவே முடியாது, உனக்கு எப்படி அந்த சான்ஸ் இருக்குது, உங்கள் ஹஸ்பண்டே சும்மா ரொம்ப பயங்கரமாக ஒரு கண்ட்ரோலில் வச்சுங்கிற ஆளுச்சே, அவரை இப்போ கூட வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ணிட முடியும், உனக்கு இவ்வளோ தான் பணபலம் இருக்குதே, பணபலம் கூட உனக்கு பெருசாக கிடையாதே, நீ போய் எப்படி வந்து அந்த விஷயத்த பண்ணிட முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் ஒரு இது விழுந்ததுன்னு, அவர் ஆப்போசிட் பார்ட்டிக்கு என்னுடைய பயங்கரமான ஒரு வஜ்ராயுதம், ஒரு சூலாயுதம் என்னன்னா, நம்ம பிளான் பண்ணவே மாட்டோம். இப்படிப்பட்ட சித்தர்களை வணங்கும்போது நம்ம பிளான் பண்ணவே மாட்டோம். நம்மளுக்கே தெரியும் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதான் நம்மளும் நினைக்கிறோம். அதாவது வந்து நிச்சயமாக நம்மளால் வந்து அவங்கள ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை, வேறு என்ன பண்ணுறது, அவங்க இப்படிலாம் பண்ணாங்க அதனால் இப்படி ஆச்சுன்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஒருவேளை நீங்கள் எந்த ஒரு தர்ம விஷயத்துலேருந்து விலகாமல் நீங்கள் ஒரு வேளை போகிறீங்க, ஆனால் கடவுளையும் சித்தர்களையும் வணங்குறீங்கன்னா, அந்த சித்தர்களும் அந்த கடவுள்களும் எங்கே ஆப்பு வைக்கிறாங்க தெரியுங்களா? அவங்க நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு அந்த அளவுக்கு பணபலம் இல்லை, உங்களுக்கு வாழ்க்கை முறையே சரியில்லை, இப்படிப்பட்ட வாழ்க்கையை வைத்துக்கொண்டு இப்படிப்பட்டவர்களுக்கு மகனாகவோ மகளாகவோ பிறந்துவிட்டு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நீ போய் என்ன பண்ணிடுவ அப்படின்னு ஒரு வேளை அவங்க நினைக்கிறாங்கன்னா, அந்த நினப்பில் மண்ணை போடுறாங்க. யார் போடுறாங்க? இந்த சித்தர்களை கடவுளை யார் வணங்குறீங்களோ அவங்க போடுறாங்க. உனக்கே தெரியாது, நீ அதில் அவங்க நினப்பில் மண்ணை போட முடியுன்ற விஷயம் உனக்கே தெரியாது. அவங்க நினப்பில் மண்ணை போகிற விஷயம் உனக்கே தெரியாது. ஆனால் எனக்கு ஒரு விஷயம், இது எனக்கு மட்டும் சார்ந்த விஷயங்கள் பார்க்கல, என் ஃப்ரெண்டுங்களுக்கும் மற்றவங்களுக்கும் நடக்கும்போது பார்த்தேன். ஆமாம்ல, இவங்க போய் இது பண்ணுவாங்களான்னு நினச்சிருப்பாங்கல்ல, இவங்களுக்கு போயிட்டு இது நடக்குமான்னு நினச்சிருப்பாங்கல்ல இவங்க. அதனுடைய ஆணவத்தினுடைய உச்சம் தானே அது. இந்த மாதிரி வார்த்தைகளை அவங்க விடுறதா இருக்கட்டும், கமெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இவங்களால் இது முடியாதுன்ற ஆணவம் தானே அதை அவர்களை சொல்ல வைத்தது, நினைக்க வைத்தது அப்படின்னு நினச்சிட்டு, நான் எப்போவுமே யார் டார்கெட் பண்ணாலுமே இவங்கள தாண்டணும்னு நினச்சது கிடையாது. இவங்கள தாண்டணும், இவங்க நினப்பை முறியடிக்கணும்னு நினச்சது கிடையாது. ஒதுங்கி போயிடணும்னு நினைக்கிறது தான். அந்த பாம்பு மாதிரி சரசரன்னு சத்தம் கேட்டுதானா அதுங்க இதில் போயிட்டு ஒளிஞ்சிக்கிட்டு ஓடிடுங்க. அந்த மாதிரி வீரமில்லைன்ற அர்த்தம் கிடையாது. இவங்கக்கிட்ட தேவையில்லாமல் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம்னா, நம்மளுக்குன்னு சில லைஃப்பில் கோல்ஸ் இருக்கும், நமக்குன்னு சில இன்ட்ரெஸ்ட் இருக்கும், நம்மளுக்குன்னு சில க்ரியேட்டிவிட்டி இருக்கும். அதில் வந்து நம்ம அதை செய்கிறதோடு இல்லாமல் நம்ம லைஃப்பை என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற ஆள் நான் இவங்கள வந்து நமக்கு மூஞ்சிக்கு நேராக கேட்கணும், அவங்கள நல்லா கேட்கணும், நல்லா வாழ்க்கை ஃபுல்லாக சண்டை போட்டுன்னு இருக்கணுன்ற ஆள் கிடையாது. எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குப்பா, எனக்கு அதெல்லாம் வேணாப்பா, எனக்கு இதெல்லாம் பிடிக்கும் எனக்கு, அதனால் நான் அந்த வாழ்க்கையை சுவாரஸ்யமாக நான் வாழ விரும்புகிறேன். அதனால் நான் வந்து என்ன பண்ணிடணும், அந்த ரூட்டில் போகிறதுக்கு இந்த மாதிரி இதுங்களெல்லாம் தடையாக நினைப்பேன். தடையாக நினைக்கிறதுனால என்ன பண்ணுவேன்னா, உன்னுடைய விளையாட்டுக்கு நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு நான் தூரவே போயிடுறேன்பா அப்படின்னு தூரம் போகக்கூடிய ஒரு ஆள் தான் நான். ஆனால் தூரம் போகும்போதெல்லாம் நான் என்ன பண்ணுறேன், சில ஸ்ட்ராட்டஜிகள் தெரியும்.
மறுபடியும் அவங்கக்கிட்ட அதை மாட்டாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணிகிட்ருப்பேன் நான். எதிர்க்கணும்னு பண்ணுறதில்ல, அவங்கக்கிட்ட மாட்டக்கூடாது அப்படின்னு பண்ணுவேன். அதனால் அவங்கள நான் பவர்ஃபுல் ஆச்சே, அவங்க ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்றதெல்லாம் எனக்கு கிடையாது. அது ஆச்சரியப்படுவேன். அந்த குணம் எவ்வளோ கேவலமாக இருக்கின்றது பாரு! அந்த குணங்கள் எவ்வளோ கேவலமான குணங்களாக இருக்கிறது பாரு உனக்கு. உனக்கு கடவுள் எல்லாமே குடுக்குறாருன்னா, அத வச்சு என்ஜாய் பண்ணிட்டு போறதுக்கு இல்லாம, இது என்ன கேமு? இது என்ன ஒரு விளையாட்டு? இதில என்ன சுவாரஸ்யம் உனக்கு? அப்படின்ற மாரி தான் எனக்கு இருக்கும். அந்த கொடூரங்கமான ஒரு அந்த மன பிறழல் காரணமாக அவங்களுக்கு வருகின்ற அந்த ஒரு அ அந்த எண்ணங்கள நெனச்சு அந்த எக்ஸ்ட்ரீம் எண்ட பார்த்து பயங்கர கோவம் வரும் எனக்கு. அவங்களுடைய அந்த ஒரு வெறி, அது என்ன மாரியான ஒரு வெறி பாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவம் பயங்கரமா இருக்கும் எனக்கு. ஆனா வந்து நான் எப்பவுமே அந்த ஒரு பர்ட்டிகுலர் பெர்சன் எத ஒரு ஸ்கேல் பண்றாங்களோ, அந்த ஸ்கேல தான் எனக்கு கொஞ்சம் தாண்டணுன்ற எண்ணமே எனக்கு கிடையாது. நான் எனக்குன்னு சில வச்சுன்ருப்பேன். இப்படி பண்ணா நல்லாயிருக்கும், வாழ்க்கை சுவாரஸ்யமா இருக்கும், அமைதியா இருக்கும், ஒரு என்ஜாயபிளா வாழ்க்கை இருக்கணும், நம்மளுக்கு பிடிச்சதெல்லாம் அன்றாட வாழ்க்கையிலே அது பிரதிபலிக்கணும். ஒரே ஒரு நாள் நான் வெற்றி பெற்று போர்க்களத்தில போயிட்டு நான் நின்னுட்டு ஜெயிச்சிட்டேன்னு சொல்கிறது எனக்கு பிடிக்கிறதில்ல. ஒரு நாளுமே நான் சுவாரஸ்யமா வாழணும். அப்போ நான் அதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்? அது மாரி தான் என்னுடைய பிளானிங் இருக்கும் எப்பவுமே. இன்னைக்கு வந்து நம்ம வந்து நம்மளுக்கு எதோ வேணா பிக் பாஸ் பார்க்க முடியுமா? நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்க முடியுமா? 24 மணி நேரம் இளையராஜா பாட்டு கேட்க முடியுமா? அதுக்கெல்லாம் பண்ணணும்னா, உன் மனம் அமைதியா இருக்கணும். சில விஷயங்கள் உனக்கு நடந்திருக்கணும். அப்போ தான் உன்னால் மனம் அமைதியாக அதெல்லாம் கேட்க முடியும், பண்ண முடியும். அதுக்கெல்லாம் செட் பண்ணிக்குவேன். அதே சமயத்தில் சில கோல்ஸ் இருக்கும். என்ன என்ன நினச்சி நீ வந்து இது பண்ணியோ, என்ன நினச்சி எதை வச்சு நீ கேலி பண்ணியோ, நீ வந்து நீ எனக்கு வேணவே வேணாம். நீ என்னெல்லாம் நினச்சி என்ன டார்கெட் பண்ணியோ, நீ எனக்கு வேணவே வேணாம். உன்னை நான் நேருக்கு நேர் நின்று ஜெயிக்கிற ஐடியாவே எனக்கு இல்ல. நான் போறேன், நான் வேற போறேன், நான் தூர போறேன், நீ வேணா போ சொல்ற ஆள் நானு. ஆனா, கடவுள்களையும், சித்தர்களையும் நீ வணங்கும்போது என்ன ஆகுதுன்னா, அவர்கள் நினைக்காத ஒரு விஷயத்தை அவர்களுக்கு நம்பளே நினைக்க மாட்டோம் அத. அவங்களே வந்து அது நடக்கிறதுக்கே எங்களுக்கு வாய்ப்பில்ல. நம்ப தான் எல்லா பக்கமும் கேட் க்ளோஸ் பண்ணிட்டோமே. நம்ப தான் எல்லா பக்கமும் கேட் எல்லாம் டைட்டா க்ளோஸ் பண்ணிட்டோமே. அப்புறம் அத ஒண்ணும் பண்ணிட முடியாது அப்படின்னு முதல்ல நினைக்கிறாங்க. 2வது திமிரு ஏறுது. 4வது உச்சக்கட்டமா அந்த திமிர் வெடிக்குது. 5வது வேற மாரி மாறுது அது உனக்கு. அதையும் தாண்டி வந்து நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தோமானா, அங்க ஒரு ட்ராமாஸ் நடக்குது. அங்க ஒரு நடிப்புகள் நடக்குது. அங்க ஒரு வேற ஸ்ட்ராட்டஜிகள் குவியுது. ஆனா அத்தனையும் அது பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, சித்தர்களும், கடவுள்களும் நம்ம கும்புறவங்களா இருந்தா, அவங்க எப்படி நம்ம மூளைக்குள்ள நெனச்சது, அவங்களுக்கு தெரிஞ்சதுன்ற மாரி ஒரு பதில் சொல்லுது பிரபஞ்சம். நம்ம மனசுல நெனச்சுக்கிட்டு இருந்த விஷயம் எப்படி தெரியுது? காலையில இந்த மாரி ஒரு இம்பார்ட்டன்ட்டான விஷயத்த தான் நெனைக்கிறேன் நானு. அப்போ கரெக்ட்டா அந்த ஒயிட் பட்டர்ஃப்ளை வந்து சுத்திட்டு எல்லா என்னுடைய செடிங்க மேலேயும் ஒன்னொன்னா உட்காந்துட்டு அதுக்கப்புறம் கரெக்ட்டா தலைய வட்டம் பண்ணிட்டு போது. அது வந்து நான் வேற எதனா சாமிகள் பேர் சொல்லிட்டு இருந்தேனே, அப்ப பண்ணியிருக்கலாம். இல்ல நான் வந்து முடிச்சுட்டு இறங்க வரப்போறேனே, அப்ப பண்ணியிருக்கலாம். ஆனா நான் அதுக்கு தொடர்ந்தே ஒரு 2, 3 நாளா பயங்கரமா தலைவலிங்க, சர்ச்சைகள், ரொம்ப பிரச்சனைகளோடவே இருக்கிறேன் நெறைய விஷயத்துல. அது வெவ்வேறு உறவுகள்கிட்ட இருந்தும் வர விஷயங்கள் வந்து எனக்கு அது ரொம்ப தலைவலியா இருக்குது எனக்கு. அந்த தலைவலி விஷயத்துல நான் என்ன பண்றேன்னா, அந்த எக்ஸ்ட்ரீம் அவங்களுடைய குணம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த குணத்த நெனச்சிட்டுருக்கேன். அது எவ்வளோ தைரியம் இருந்தா, எவ்வளோ உச்சக்கட்ட தைரியம் இருந்தா, 100 பேர் நம்மள எல்லா நடந்த விஷயங்கள், பார்த்த விஷயங்கள் எல்லாமே சாட்சிகளோடு இருக்கும்போது, இப்படி ஒரு ட்ராமா பண்ணுறதுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும், எவ்வளோ எண்ணம் கொடூரமா இருக்கணும், எவ்வளோ இது இருக்கணும், எவ்வளோ ஒரு கேவலமான ஸ்ட்ராட்டஜியா இருக்கும்னு நினைக்கும்போது தான் அந்த ஒயிட் பட்டர்ஃப்ளை வருது. அதனால நான் இங்க வந்து கேளக்கிய சித்தர் வந்து உண்மையிலே இருக்கிறார் தான், அவர் சக்தி இருக்குது தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவருக்கும் வேங்கட சுபானந்த சுவாமிக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. நம்ப எல்லாமே சொல்றேன். இவங்க 2 பேரையும் சேர்த்து ஒண்ணாவே நம்ப வந்து நான் டெய்லியே சேர்த்து தான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனா, அந்த 108 முறை சொல்றத இன்னைக்கிருந்து நாளைக்கு மத்தியானம் 1 மணிக்குள்ள நீங்க சொல்லுங்க. இப்ப நான் சொன்ன மாரியே எதனா உங்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனைகள்ல அவர் ஒயிட் பட்டர்ஃப்ளைவாவோ இல்லைன்னா அந்த கருவண்டாகவோ கருவண்டுன்றது நான் அந்த ஒயிட் பட்டர்ஃப்ளை இங்கியாங் மாதிரி தான் பார்க்குறேன். ஒரு பக்கம் கருப்பு நெகட்டிவாக தான் பார்க்குறேன் கருவண்டு வர்றதுன்றது. அது கூட அதை மறந்துட்டேன் பாருங்க. அந்த ஒரு இந்த எக்ஸ்ட்ரீம் வேண்டுதல் வேண்டும்போது ஒயிட் வந்தது. எக்ஸ்ட்ரீம் இந்த ஒரு வலி வேண்டும்போது ஒயிட் வந்தது. அப்போ வந்து இன்னொரு வேண்டுதல் நான் வேண்டுறேன்.
வேற ஒரு வேண்டுதல் வேண்டுறேன். அப்போ கரெக்டாக காதுகிட்ட கொய்ன்னு அந்த கருவண்டு வந்து அவர் எப்போ பேர் சொல்லுவார், அசோகா சார் சொல்லுவார், அது கரெக்டாக பின்னாடி இந்த காதுகிட்ட வந்து தான் வருதுன்னாரு. அதே மாதிரி காதுகிட்ட வந்து இதோட 4வது முறையோ 5வது முறையோ அதை நான் மீட் பண்ணுறது. அது ஒவ்வொரு முறை வரும்போதும் நீங்கள் கண்ணுக்கு முன்னாடி வர மாட்டேங்குது. ஃபஸ்ட்டு காதாண்ட வந்து கொய்யின்னு சொல்லிட்டு அப்புறம் கண்ணுக்கு முன்னாடி வருது. அதே மாதிரி தான் வந்தது. இது இன்றைக்கி அந்த கருவண்டு விஷயத்த மறந்துட்டேன் நான். முதல்ல தான் அந்த ஒயிட் பட்டர்ஃப்ளை வந்தது. அப்புறம் தூரம் இன்னொரு வேண்டுதல் அப்போ தூரம் ஒரு ஒயிட் இது போச்சு. அதுக்கப்புறம் ஆஃப் ஒயிட் ஒரு இது போச்சு. இந்த இன்னொரு வேண்டுதல் வேண்டினேன். அந்த வேண்டுதல் வேண்டும்போது அது கொஞ்சம் கோவமான வேண்டுதல். அதுக்கேற்ற மாதிரி அது கருவண்டு காதுகிட்ட வந்து அப்படி போச்சு. அந்த நான் வேண்டுதலுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. அந்த வண்டு வர்றதா இருந்தாலும் 2 முறை பட்டர்ஃப்ளை வந்தாலும் அந்த வேண்டுதலோடு சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்குது. அந்த ஒரு பயங்கரமான ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்தை ஆக்ரோஷமாக நினைக்கும்போது கருவண்டு. இன்னொரு விஷயத்தை வந்து இப்போ நான் கொஞ்சம் பாசிட்டிவான அதே சமயத்தில் கொஞ்சம் கோவமான ஒரு விஷயத்துக்கு ஒயிட் வருது. அப்போது வந்து நீங்களும் அந்த 108 முறை இவங்க 2 பேரையுமே சேர்த்து சொல்லுங்கள். நான் சொல்கிற மாதிரி ஏதாவது உங்களுக்கு ரொம்ப ஆக்ரோஷமான விஷயங்கள் இருந்தால் அதை சொல்லுங்கள். அப்போ அதை சொல்லும்போது உங்களுக்கு பட்டர்ஃப்ளையோ இல்லைனா வந்து கருவண்டியோ ஏதாவது பார்த்தீங்களான்னு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.